வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயருக்கு லட்சுமி நண்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போது வார ராசி பலன் 7ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறது தாங்க, ராசிக்கு பார்க்குறவங்க லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் வந்து விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறோம், மகர ராசிக்கான பலன்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வருது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். ஸோ உங்களுக்கு என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். ரிஷபராசி. ஸோ ரிஷபராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ராசியாதிபதி சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா 11 வக்கரமாக இருக்காருங்க. ஸோ 6ஆம் தேதி வக்கரமாக இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது வேலை சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக போகிறமான ஃபீலை கண்டிப்பாக கொடுத்துரும். அதுவும் வந்து குருடைய சாரத்தில் இருக்கும்போது வர வேண்டிய விஷயங்கள், அதாவது பெரிய லாபங்களோ பெரிய விஷயங்களோ வந்து கொஞ்சம் டிலேடாக நடக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுத்துரும். ஸோ என்னடா அது வரமாட்டேங்கிற விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2ஆம் அதிபதியான புதன். ஸோ 5ஆம் அதிபதி புதன் வந்து 11லேருந்து நீச்சமாக, அதாவது வக்கரமாக இருக்கும்போது நல்ல பலன் கொடுக்கும். ஏன்னா ஒரு நீச்சகிரகம் வக்கரமாக இருக்கும்போது நல்ல பலன்களை அள்ளி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு, குழந்தைகளோட விஷயங்கள் நிறைய மாற்றங்கள், நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலியமாக ரொம்ப சிறப்பான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும். அதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து 3ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிறப்பான பலன்கள், வீடு விற்பனை சம்மந்தமான விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் தாயார் சார்ந்த உறவுலாம் ரொம்ப சிறப்பாக இருப்பதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இந்த வாரம் வந்து ஒரு நல்ல ஒரு விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4ஆம் அதிபதியான சூரியன் வந்து 11ல் இருக்கும்போது வீடு சொத்துக்கள் சம்மந்தமான விஷயம், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. சூரியன் புதனுடைய சாரத்துலேருந்து புதன் வந்து வக்கரமாக போகும்போது கொஞ்சம் டிலேடாக நடக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுத்துரும். தாயார் விஷயங்கள் வந்து கொஞ்சம் கவனமான, அவங்க எல்லாமே தரது ரெடியாக இருந்தோம், சில நேரத்தில் அவங்க சொல்கிறதோ செய்கிறது அப்புறம் பார்க்கலான்னு கொஞ்சம் போஸ்ட்பான் பண்ணுற மாதிரி விஷயங்களே கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 5ஆம் அதிபதியான புதன் வந்து 11ல் வக்கரமாக இருக்கும்போது குழந்தைகள் ரொம்ப சிறப்பாக ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. பட் இருந்தாலும் வந்து சின்ன சின்ன சோம்பேறித்தனங்கள், அப்புறம் பார்த்துக்கலாங்கிற போஸ்ட்பான் பண்ணுற மாதிரி விஷயங்களாக இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 6ஆம் அதிபதி சுக்கிரனும் பார்த்திங்கன்னா வேலையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள், நல்ல ஒரு விஷயங்கள் நடக்கிற மாதிரி இருந்தாலும் ரொம்ப வேகமாக இருந்தாலும் இப்போ பார்த்தா கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வேலை கண்டிப்பாக கொடுத்துரும். அதுக்கப்புறம் 8ஆம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது நண்பர்கள் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். புதிய டாக்குமெண்ட் ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்து போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் 1க்கு 4 வாட்டி யோசித்து கையெழுத்து போகிறது ரொம்ப நல்லது. ஸோ அதில் கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. அதுவும் 9ஆம் அதிபதியான சனி வந்து 10ல் இருக்கிறது. இப்போ 10லேருந்து இப்போ 11 வந்துட்டேன். ஸோ 11ல் வரும்போது நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது. அப்பா சம்மந்தமான விஷயங்கள், தொழில் சம்மந்தமான விஷயம், நல்ல வேகம், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பாக இருக்குது. இருந்தாலும் இப்போ சனி வந்து குருடைய சாரத்துலேருந்து ராகுல இருக்கும்போது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இப்போ பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து இப்போ கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகிற மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கும். ஸோ எதிர்பாராத சில விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கு ரொம்ப நல்லது. இப்போ பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிற தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்கும். ரிஷப லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி சூரியன் வந்து 11ல் இருக்காருங்க. 4ஆம் அதிபதி 11 வீடு சொத்துக்கள் சம்மந்தமான விஷயம், நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்களாக இருக்கும். பட் இருந்தாலும் நடைமுறையில் வந்து சின்ன மனசலனங்களை கண்டிப்பாக கொடுத்தோம். ஏன்னா வந்து புதன் வந்து அந்த புதனுடைய நட்சத்திரம் அந்த சலனங்களை கண்டிப்பாக கொடுத்தோம். கொஞ்சம் டிலேடாக நடக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுத்துரும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரிஷப லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி இருந்தாலும் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள்லாம் கொடுக்கணும், கண்டிப்பாக கொடுக்கும். நல்ல ஒரு சொத்து சம்மந்தமான விஷயம், நல்ல ஏற்றங்கள், தாயார் சம்மந்தமான விஷயம், வீடு நிலம் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் ரிஷப லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுத்தினா செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு இருக்கிறது வந்து 3ல் வந்து நீச்சமாக இருக்கும்போது கொஞ்சம் ஒப்பந்தங்கள் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் பார்த்து கையெழுத்து போகிறது, டாக்குமெண்டேஷன் சம்மந்தமான பக்கத்து வீட்டுக்காரரிடம் தேவையில்லாத மனஸ்தாபங்களோ ஒரு டென்ஷனோ வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். ரிஷப லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தினா ராகு என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படின்னும் போது ராகு வந்து உங்களுக்கு 11ல் இருக்கார். அது குருடைய சாரம் 8ஆம் அதிபதியுடைய சாரத்தில் போகும்போது நிறைய பேராசைகளை தூண்டி விட்டு அதில் மாற்றுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆனால் திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் ஒரு பெரிய வருமானம் வரதுக்கான வாய்ப்புகளும் நிறைய பேருக்கு இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது மேஷ லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்தரங்கள். ஸோ சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவோம். சனி வந்து உங்களுக்கு வந்து இப்போ 11ல் இருக்கார். பெரிய லாபங்கள், தொழிலில் பெரிய லாபங்கள், அப்பானால் நல்ல லாபங்கள் வரதுக்கான ரொம்ப நல்லா இருக்குமே. ரிஷப லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து குரு தசாபுத்தி, குரு வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து இப்போ ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வந்து சந்திரனுடைய சாரம் ஒப்பந்தங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். ரிஷப லக்னமாக வந்து புதன் தசாபுத்தி, புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ஆம் அதிபதி 11ல் இருக்கும்போது குழந்தைகள் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வரதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதனால் வந்து திடீர்னு ஒரு நல்ல ஒரு
மாற்றங்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஆனால் குழந்தைங்க வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து பிடிவாதமாக இருக்கிறத வந்து தவிர்க்க முடியாதுங்க. ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் ரிஷப லக்னமாக வந்து கேது திசை வந்து கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்க. ஸோ கேது 5ல் இருக்கும்போது நல்ல ஒரு ஆன்மீக சுற்றுலா போகலாங்கிற எண்ணங்கள், கொஞ்சம் வந்து பூர்வீக சம்மந்தமான விஷயங்கள் இருக்க லிட்டிகேஷன்ஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா அதெல்லாம் கிளியராக இருக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரிஷப லக்னமாக வந்து சுக்கிர திசை வந்து சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் அதிபதி 11ல் இருக்கும்போது நல்ல லாபம், நல்ல ஏற்றங்கள், வேலையில் நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கும். பட் இருந்தாலும் எல்லாமே ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீல் இருக்கும். முதல்ல ரொம்ப வேகமாக இருந்துங்க, இப்போ கொஞ்சம் ஸ்லோவாக வர மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ மற்றபடி என்னங்க எல்லாமே சிறப்பு தான். இதெல்லாம் ஒரு கால்குலேஷன்ஸ் தான். ஸோ இந்த ஒரு கால்குலேஷன் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கும்போது ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. மற்றபடி என்னங்க மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணாலே போதுங்க, நம்ம கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பாக இருக்குது. ஸோ அதை வந்து டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். இறைவனை வந்து நம்மக்கிட்ட பக்கத்தில் கொண்டு வரதுக்கு வந்து மனதார வந்து டெய்லி வந்து ஒரு மனிதன் ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து மனதார பிரார்த்தனை பண்ணாலே அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பாங்க கண்டிப்பாக தேடி வரும். ஸோ அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ ப்ராக்டிஸ் பண்ண சிறப்பான வழி கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னும் போது பெண்கள் விஷயங்களில் யார் வீக்கு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் தான். ஸோ இதை வந்து நம்ம அனுபவத்தில் வந்து நம்ம பார்த்து நிறைய நபர்கள் நிறைய ஜாதகங்களை பார்க்கும்போது இவங்க ஏன் இப்படி இருக்காங்க அப்படிங்கிற பார்க்கும்போது மேஜராக நான் பார்த்ததுலேயே வந்து நம்பர் ஒன் வந்து பார்த்திங்கன்னா மீனம். ஸோ மீன ராசிக்காரர்கள் மேஜராக வந்து அதில் ரொம்ப எஃபெக்ட் ஆகிருப்பாங்க. ஸோ அது பெண்கள் விஷயங்கள் வந்து ரொம்ப வீக்கரான ஒரு ஆள் யாரானா மீன ராசிக்கார். அதுவும் சுக்கிரன் அங்கே உச்சமாச்சுன்னு வைங்களேன், ரொம்ப ஊதாரித்தனமான ஒரு செலவுகள் செஞ்சுக்கிட்டு பெண்கள் விஷயங்களில் பயங்கரமான ஒரு ஆட்களாக தான் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து இதே கிடையாது. அதில் வந்து என்ன சொல்கிறது, ப்ளஸ்ஸு மைனஸ் இது அது எதுவுமே தெரியாது. ஸோ அந்த காமங்கிற ஒரு விஷயம் மேலே வந்துருச்சுனாலே அவங்களுக்கு எல்லாமே மறைஞ்சு போயிடும். ஸோ டோட்டலாக வந்து எதை பற்றியும் கவலைப்படாமல் துணிஞ்சு இறங்கக்கூடிய ஒரு கேரக்டரைசேஷனாக தான் அது மீனத்தில் சுக்கிரன் இருக்கிற ஆளுங்க. ஸோ மீன லக்னமாக இருந்து மீன ராசியில் சுக்கிரன் உச்சமாக இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த அவமானங்கள்லாம் கேர் பண்ணாமல் காமத்தில் வந்து நுழைஞ்சிருவாங்க. ஸோ அதனால் வந்து அவங்க வந்து ரொம்ப வீக்கரான விஷயங்களில் இறங்கணும். அதுவும் பெண்கள் விஷயங்களும் ரொம்ப மோசமாக நடந்துக்கக்கூடிய ஒரு ஆட்களாக தான் இவங்க இருக்காங்க. ஸோ அதே காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அவமானங்கள். ஸோ இவங்களுக்கு வந்து மீன லக்னத்துக்கும் மீன ராசிக்காரருக்கும் வந்து இந்த 3 8ஆம் அதிபதியாக சுக்கிரன் இருந்து அங்கே உச்சமாக இருக்கும்போது பெண்களால் நிறைய அவமானங்கள் சம்பாதிக்கிறோம் அவங்க தான். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் இப்போ பார்த்திங்கன்னா அவனுக்கு வந்து வேலை விஷயங்களோ அதை பற்றிலாம் கவலையே கிடையாது. வாழ்நாள் முழுவதும் வந்து அந்த பெண்கள் போகத்தில் வந்து ஓடியாந்துட்டு இருந்த ஒரு ஆளாக தான் அந்த நைட்டு நேரங்களில் திடீர்னு பார்த்தோன்னா கயமயம்னு கத்துவாங்க. பார்த்தீங்கன்னா அவன் வந்து எழுந்து ஓடுறதெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு வீக்கரான ஒரு ஆட்களாக தான் மீன லக்னம் மீன ராசிகள். அது சுக்கிரன் உச்சமாக இருந்ததுன்னு வைங்களேன் ரொம்ப மோசமாக இருப்பாங்க. அதே கூட வந்து நீச்சமான புதனும் இருந்தது வைங்களேன் யாருன்னு கணக்கே கிடையாது. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் சொன்ன டயலாக் பார்த்திங்கன்னா, நான் குப்பகாரியிலேருந்து ஏ கிளாஸ் வரை பார்த்தவங்க அப்படின்னு சொன்னாலும் வந்து இந்த மாதிரியான ஒரு ஆள் தான். ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஒரு காமத்தில் வந்து அதீதமான ஒரு கண்மூடித்தனமாக போகிற ஆட்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது திருவாதிரை நட்சத்திரம். ஸோ திருவாதிரை நட்சத்திரத்தில் வந்து அதுவும் வந்து திருவாதிரை நட்சத்திரம் அங்கே வந்து ராகு இருக்கிறவங்க வந்து ரொம்ப எமோஷனான விஷயங்களே பண்ணுவாங்க. ஸோ அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா காலபுருஷன் வந்து 3ஆம் இடமாக இருந்து அது வந்து ரொம்ப எமோஷனான விஷயங்களே பண்ணி விட்டோம். ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு கண்மூடித்தனமான ஒரு காம உணர்வுகளால் பாதிக்கப்படுறதும் உண்டு தான். ஸோ இந்த மாதிரி ஆண்கள் இருக்கிங்கன்னா அவங்களுக்கும் அந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்துறது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது கன்னி லக்னம். ஸோ கன்னி லக்னத்தில் வந்து உள்ள பிரச்சனை என்னென்னா அது செவ்வாய் 3 8ஆக வந்து இந்த கன்னி லக்னத்தில் மட்டும் என்ன பிரச்சனைனா அது பெண்களாக இருந்தீங்கன்னு வைங்களேன் அவங்க வந்து பயங்கரமான ஒரு காம திரிகோணத்தில் வந்து ரொம்ப வீக்கராகிடுவாங்க. ஸோ அவங்க வந்து மான ஈனத்தை பற்றிலாம் கவலைப்படாமல் எப்படி அங்கே வந்து பொம்பளை பொறிக்குன்னு சொல்லாமல் இவங்களை வந்து ஆம்பளை பொறிக்குன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ரொம்ப அதீதமான ஒரு காம இச்சைகள் அதிகமாக இருக்கும். அதுவும் வந்து செவ்வாய் வந்து கண்ணிலே இருந்துச்சுன்னு வைங்களேன் அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்து 3 8ஆம் அதிபதியாக இருந்து அங்கே செவ்வாய் இருந்துச்சுன்னா ரொம்ப அதுவும் கூட ராகுலாம் இருந்துச்சுன்னு வைங்களேன் அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒன்று பாரு எப்படி மீனத்தில் ஆண்களோ கண்ணியில் வந்து பெண்களில் வந்து ரொம்ப மோசமான ஒரு வீக்னஸ் அதிகமாக இருக்கும். தப்புன்னு சொல்ல முடியாது. அவங்களுடைய குரோமோசோம்கள் அவங்களுடைய உடலில் இருக்கிற அந்த அணுக்கள் அந்த மாதிரி வேலை செய்யும் வச்சுக்கலாவே. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து வேறு என்ன ராசிக்காரர்களுக்கெலாம் வந்து இந்த மாதிரி விஷயங்களும் ஜென்ரலாகவே எந்த லக்னமாக இருந்தாலும் 3இல் செவ்வாய் ராகு இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த எமோஷனான விஷயங்கள் அதிகமாக இருக்கும். ஸோ லக்னத்தில் 3இல் வந்து செவ்வாய் ராகு இருக்குது, 3இல் ராகு இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த காம இச்சைகள் இருக்கும். அதே மாதிரி வந்து 7ல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த ஒரு பாவ கிரகங்களோட கூட்டணி ரொம்ப ஒரு விபரீதமான கூட்டணிகள் போது சூரியன் செவ்வாய் வந்து கூடி 11ல் நிறைய கிரகங்கள் இருந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனை நிறைய இருக்கும். சூரியன் செவ்வாய்
அந்த சூரியன் செவ்வாய்ங்கிறது வந்து ஒரு பெண் ஜாதகத்தில் வந்து அதீதமான ஒரு காமனவர்கள் கிட்டத்தட்ட வந்து அவங்களுக்கு வந்து கவுண்டே இருக்காது. ஸோ காண்டாக்ட் நம்பரில் பார்த்திங்கன்னா ஒரு 10 நம்பர் இருக்குங்கிற மாதிரி போகும். ஸோ அந்த மாதிரி 11 இருக்கவங்களுக்கு வந்து அந்த காமேச்சல் வரும். அதே மாதிரி வந்து அதாவது உதாரணத்துக்கு வந்து ஒரு கன்னி லக்னமாக வந்து 11 கடக 11ஆம் இடமாக இருந்து அங்கே வந்து செவ்வாய் நீச்சம் பெற்று இருந்ததுன்னா அவங்களுக்கும் வந்து அந்த செவ்வாய் தசாபுத்தி அந்த காலங்கள்லாம் வந்து ரொம்ப மோசமான சூழ்நிலைகளையும் காம ரீதியான விஷயங்களை அவப்பேரை கண்டிப்பாக கொண்டாந்துடும். ஏன்னா கடகங்கிறது வந்து பச்சையாக சொல்லணும்னா அது 11ஆம் இடமா வந்துருச்சுன்னு வைங்களேன், அவங்க வந்து போகத்தில் வந்து அதிகமான நாட்டம் வந்து அது எந்த கேடர்லாம் தெரியாது அவங்களுக்கு. ப்ளஸ்ஸு மைனஸ் அவன் யார் என்னன்னு அவங்களுக்கு அந்த விஷயம் தான் முக்கியங்கிற லெவலில் போயிடுவாங்க. ஸோ இது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ஆட்கள் இந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன்ஸ் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக காம இச்சையில் அந்த 3, 7, 11 வந்து 11 மேஜராக வந்து ரொம்ப எஃபெக்ட் ஆச்சுன்னா அவங்க வந்து வேறு லெவலில் போயிடுவாங்க. உதாரணமாக வந்து ஒரு மகர லக்னமாக இருந்து விருச்சிகத்தில் வந்து நிறைய கிரகங்கள் இருக்கவங்க ஒரு பெண்ணாக இருந்தால் கண்டிப்பாக வந்து அவங்களுடைய காண்டாக்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக மாறி போயிடும். ஸோ அதனால் நிறைய கிரகங்கள் அங்கே இருந்து தசாபுத்தி அந்த நடக்கும்போது கண்டிப்பாக அந்த அவமானத்தை பற்றிலாம் அங்கே தெரியாமல் அவங்களுக்கு வந்து அந்த ஒரு வீச்சுக்கள் அதிகமாக இருக்கும். ஸோ இதுதாங்க. ஸோ ஆண் பெண், ஆணுக்கு வந்து மீனம், பெண்ணுக்கு வந்து கன்னி, இந்த மாதிரி லக்னத்தில் ஒரு செவ்வாய் இங்கே இருக்கிறது, அங்கே சுக்கரன் இருக்கிறது, இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ்லாம் இருந்தால் ரொம்ப மோசமாக, அது ராகு கூட இருந்துச்சுன்னா ரொம்ப மோசமாக இருக்குன்றது அதிகமான ஒரு விஷயம். ஸோ உங்கள் ஜாதகத்தில் அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக அப்படி இருக்கான்றதை வந்து கமெண்ட்டில் போடுங்கன்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.